பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது, ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிற பொழுது, நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் என் கூட பேசிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதே போல் சில மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது நம் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஐயா, உங்க பேச எனக்கு என்னுடைய இருதயத்துக்கு ஒரு ஆறுதல் உண்டாகிறது. அல்லது அவங்க பேசுகிறத நான் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. எனக்குள்ள இருக்கிற அந்த சோர்வுகள் மாறுகிறது. நான் ஒன்றுமே இல்லைன்னு நினச்ச அந்த இடத்துல எனக்கு ஒரு மாற்றத்தை அவர்களுடைய வார்த்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் நாம் சொல்லியிருப்போம். சில மனிதர்களை பார்க்கும்போது, சிலர் இடத்துல பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விரக்தியான சில எண்ணங்கள், சில கோபங்கள், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, நம்மளை விட்டு அது விலக ஆரம்பித்து விடுகிறதை நாம் அதிகமாய் காண முடியும். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி பார்க்கும்போது, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். நாம் பேசுகிற வார்த்தைகள் என்ன ஆகும் அப்படின்னா, மனுஷனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். மனுஷனுடைய வாய்மொழி அவனை வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ மகிழ்ச்சியை கொடுக்கிறதான வாய்மொழி, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதாக இருக்கும். அப்போ நாம் பேச வேண்டிய காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நெகட்டிவாக நம்ம போகிற சூழ்நிலையை பார்க்கும்போது, ஆரம்பத்தில் எல்லாருக்குமே சில நம்பிக்கை உண்டு. சில சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது இதெல்லாம் கண்டிப்பாக கர்த்தர் மாற்றிடுவார், இந்த சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு சொல்லி அநேக நம்பிக்கைகள் நமக்கு உண்டு. ஆனால் அந்த நாட்கள் தொடரும்போது, அந்த நாட்கள் சில காலங்கள் நீடிக்கும் போது என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, நமக்குள்ளே சில விரக்தியான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்தில் நம்மளை அறியாமலே நாம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இதெல்லாம் எப்படி சாத்தியமாக ஆரம்பிக்கும், இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு சில வார்த்தைகளுக்குள்ளே நாம் போயிடுவோம். ஆனால் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்குற ஒரு காரியம் என்னென்னா, வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஏற்ற காலத்தில் சொல்லப்படுகிற சில வார்த்தைகள், சில மனுஷங்களை போய் பார்க்கும்போது சரியான நேரத்தில் அவங்க மட்டும் அந்த ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா, சரியான நேரத்தில் மட்டும் இந்த சூழ்நிலையில் இந்த மனிதர் எனக்காக பேசலை அப்படின்னா என்ன ஆகியிருக்குன்னே தெரியாது. சில நேரங்களில் நம்ம கடந்து போகிற பாதையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் எந்த சூழ்நிலையில் நின்னதுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை பலப்படுத்தினார். அப்போ இந்த மாதிரியெல்லாம் சாட்சிகளை நாம் கேட்கும்போது நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் உண்டு. அந்த ஏற்ற காலத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் மகிழ்ச்சி உண்டாக்குமாம். அதோடு மாத்திரமல்ல, ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளவு நல்லதாக இருக்கிறது. அப்போ ஏற்ற காலத்திலே நாம் பேசுகிறது ஒரு வார்த்தை. சிலர் உடைஞ்சு போன ஒரு நிலைமையில் நிற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல போய், இல்லை, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் இந்த போராட்டத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், நிச்சயமாய் உங்களுக்கு இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார், இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை சீக்கிரம் விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்து, அவர்களுக்கு அந்த ஏற்ற நேரத்தில், சில நேரங்களில் நம்ம ஒரு வியாதியிலேயோ அல்லது ஏதோ ஒரு வேதனையிலேயோ போய்கொண்டு இருக்கிற பொழுது, வேதனையினுடைய உச்சத்தில் இருக்கும்போது சில மனிதர்கள் நமக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள் ரொம்ப விசேஷமான ஒன்று. அந்த போராட்ட நேரத்தில், இந்த நேரத்தில் யாராவது என்னை ஜெபம் பண்ணி என்னை பலப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா என்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள், சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது வித்தியாசமானதாக இருக்குது. நான் என்ன செய்யன்னு தெரியாமல் சில நேரங்கள் அப்படியே ஸ்டக்கான ஒரு நிலைமையில் நான் நிற்கிறேன். அந்த நேரத்தில், அந்த ஏற்ற நேரத்தில் ஒரு ஜெபமோ, ஒரு வார்த்தையோ, ஒரு வாக்குத்தத்தமோ யாராவது ஒருத்தர் மூலமாக வந்துச்சு அப்படின்னா, அது நம்ம இருதயத்தை ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறதாக இருக்கும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை, அப்படிப்பட்ட ஒரு வாய்மொழியின் மகிழ்ச்சியை ஏற்ற காலத்தில் நாம் பிறருக்கு கொடுக்கும்படிக்கு
ஆண்டவர் ஒரு கிருபையை நமக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தருவீராக. எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. என்ன கிருபை அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நான் தினந்தோறும் போய் நிக்கும்போது, ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, நான் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மேலாக ஆண்டவர் செய்கிறாரு. அதனால நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க போய்க் கொண்டிருக்கிற போராட்டத்திலையும் பிரச்சனையிலையும் கர்த்தர் உங்களுக்கும் நிச்சயமா செய்வார்னு சொல்லி, மற்றவர்களுக்கு அந்த ஏற்ற வேளையில வார்த்தையை கொடுக்கிற கிருபைய ஆண்டவரிடத்துல இன்னைக்கு நாம கேட்டு வாங்க போறோம். ஆண்டவரே, ஏற்ற நேரத்துல எனக்கு நீங்க ஒரு வார்த்தையை கொடுத்து என்ன பலப்படுத்துனீங்க, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஏற்ற காலத்துல எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு வார்த்தையை கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல கேட்டு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்துல எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற நேரத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை எவ்வளவு நல்லது என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படியே எங்களை அப்படியே உங்க பாதத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க மகிமையான கரம், உங்க மகிமையான பிரசன்னம் எங்க மத்தியில நிறைவாக தங்கி இருக்கட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. அந்த நல்ல வார்த்தைகளை எங்கள் வாயிலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ண கிருபை செய்யும்படி உங்க பாதத்துல அப்படியே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல உடைக்கப்படட்டும். சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உங்க கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.